ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெண்டிங் சமையல். நம்ம இன்றைக்கி காலையில் என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? ஒரு சப்ஜா விதைன்னு சொல்லிட்டு அது ஒரு விதையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த விதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு சொன்னீங்கன்னா, நல்ல உடம்பு சூடாக இருக்கு இல்லைங்களா? நம்ம எதையோ ஒன்று சாப்பிட்றோம், நம்ம சிக்கன் சாப்பிட்றோம், அதனால் வயிறு பயங்கரமாக சூடாகிட்டு காலையில் வெறும் வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். அப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த விதை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுதுங்க. முழுக்க 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 குளுமையால் தயார்பட்டதுங்க. இது குளிர்ச்சி தான். இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இதால் எவ்வளோ நன்மைகள் மட்டும் நான் சொல்கிறேங்க. இப்போ நம்ம பிபி அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? பிபி ஒரு 5 நன்மைகளை பற்றி நான் சொல்கிறேங்க. இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிபி நம்ம அதிகமாக இருக்குது, நம்ம கூடுது இல்லைங்களா? அவங்களுக்கு இதை நீங்கள் காலையில் இதை எப்படி சாப்பிடணும்னா, காலையில் வெறும் வயிற்றில் நைட்டே ஒரு டீஸ்பூன் பாருங்கள். அதை இதை காட்டுற பாருங்கள், கடுகு மாதிரி தான் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது காலையில் வெறும் வயிற்றில் 1 டீஸ்பூன், நைட்டே நம்ம 1 டீஸ்பூன் போட்டு ஊற வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியில் நல்லா பச்சை தண்ணியிலே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து வெறும் வயிற்றில் 1 டீஸ்பூன் எடுத்து அதை சாப்பிட்ருங்க. இது பார்க்குறதுக்கு முழுக்க 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 நம்ம உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் ஒரு இது சொல்கிறேன் பாருங்கள். நம்ம இந்த பலூடா ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கோம் இல்லைங்களா? நம்ம சாப்பிட்ருப்போம் இல்லைங்களா? அந்த பலூடாவில் போட்டிருப்பாங்க இது, ஓகேங்களா? அதை நான் காட்டுறேன். அது ஊறிட்ட பிறகு எப்படி இருக்கும் நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம பால் சர்பத்துன்னு சொல்லிட்டு நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுவோம். அதுலேயும் இதை போடுவாங்க, ஓகேங்களா? எல்லாத்துலேயும் இதை போடுவாங்க. எல்லாத்துலேயும் இது போடுறதுனால இதோடைய நன்மைகள் என்னென்னா, அதாவது பிபி கட்டுப்படுத்த உதவுது. 2வது, சுகர் பார்டர் லெவலில் இருக்கும் இல்லைங்களா? அவங்களுக்கு இதை சாப்பிடும் போது படிப்படியாக அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காலையில் ஆனால் அது காலையில் இப்போ சாப்பிட்டு வந்தீங்கன்னா அது குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் தொப்பையை மெயினாக தொப்பை பிரச்சனை அதிகமாக இருக்குது, தொப்பை குறைய மாட்டுது சொல்கிறவங்களுக்கு தொப்பை குறைஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸு. 4வது வெயிட் லாஸ். ஐயோ எனக்கு வெயிட் இவ்வளோ அதிகமாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும், அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே வாக்கிங் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுவும் பண்ணுங்க. 10வதுக்கு இதுவும் காலையில் எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உடம்புல உள்ள கொழுப்பு இதை எல்லாத்தையும் குறைக்க உதவுது ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ரத்தத்தில் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுது. இவ்வளோ நன்மைகள் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி ஆயிடுனா, இது நைட்டு ஊற வச்சுட்டேன்னா நமக்கு ஃப்ரெண்ட்ஸ், நான் அதை பாருங்க, இதை காட்டுற பாருங்க, இது இப்படி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், ஊற வச்சுட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இதை பாருங்கள், இதை பாருங்கள், இப்படி ஆகிடும். இதை பாருங்கள், இப்படி ஆகிடும். இதை பாருங்கள், நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? நம்ம இதில் பார்த்துருக்கோம், நம்ம இது பலூடாவில் போட்டிருப்பாங்க, நம்ம பால் சர்பத்தில் போட்டிருப்பாங்க. நம்ம நைட்டு ஊற வச்சா இது இப்படி ஆகிடும். இதை நீங்கள் 1 டீஸ்பூனு கசக்காது கொள்ளாது எதுவுமே செய்யாது ஃப்ரெண்ட்ஸ். 1 டீஸ்பூன் அப்படியே வெறும் வயிற்றில் காலையில் சாப்பிட்டீங்கன்னா நான் சொன்னது எல்லா 5 நன்மைகளும் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எது தேவையோ, நம்ம உடம்பு வெயிட் லாஸு, தொப்பை குறைக்கிறது, இது சுகரு, பிபி எல்லாத்தையும் நல்லபடியாக கண்ட்ரோல் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்னடா இது இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. அதாவது நம்ம இது எங்கே கிடைக்கும்னா, நாட்டு மருந்து கடையில் போய் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சப்ஜா விதை இருக்குதுங்களான்னு கேளுங்க. அதை நீங்கள் வாங்கிட்டு வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு டீஸ்பூன் காலையில் வெறும் வயிற்றில் நைட்டே ஊற வச்சு இதை சாப்பிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸு. உங்களுக்கு இந்த 5 இதில் நான் 5 சொன்ன பிரச்சனையிலேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக படிப்படியாக என்னடா இது சாப்பிட்டு பார்த்துட்டு உடனே என்னடா இது குறையிலையே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நாள் சாப்பிட்டுக்கிட்டே வாங்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குறையிறது நல்லா தெரியும். வெயிட் லாஸ் நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 1 மாதம் சாப்பிட்டுட்டு நீங்கள் போயிட்டு வெயிட்டு போட்டு பாருங்கள். வெயிட்டு குறைஞ்சு இருக்கிறது நல்லா தெரியும். அதேமாதிரி பிபி லெவலை பார்த்துக்கிட்டு அந்த பிபி லெவலை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை சாப்பிட்டுட்டு வாங்க, பிபி லெவல் குறைஞ்சிரும், ஓகேங்களா? சுகர் லெவலை பார்த்துக்கிட்டு இதை சாப்பிட்டுட்டு வாங்க, சுகர் லெவல் குறைஞ்சிரும், ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது எல்லாமே இதால் நன்மைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இதை நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி இருக்குது, நல்லபடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.